இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராத்சீம் மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார். ஏசாயா 28:21. Today's Bible verse: For the Lord will rise up as at Mount Perazim, he will be angry as in the valley of Gibeon, that he may do his work, his awesome work, and bring to pass his act, his unusual act. Isaiah chapter 28 verse 21. எவ்வளவு நன்மை செய்தாலும் புரிந்து கொள்ளாமல் பிறருக்கு இடைஞ்சல் பண்ணுகிற மனிதர்களை தேவன் என்ன செய்வார்? அவர் அப்படி செய்வது நியாயமா என்பதை பற்றி இன்றைக்கு தியானிப்போம். உங்களுக்கு சளி பிடித்தால் என்ன செய்வீர்கள்? எனக்கு சளி உண்டாக்கிய வைரஸ்களே, உங்களை அழிக்க எனக்கு விருப்பமில்லை, நீங்கள் வாழ்க என்று வாழ்த்துவீர்களா அல்லது அதை அழிப்பீர்களா? அந்த வைரஸ்களை வளரவிட்டால் உங்களுக்கு மட்டுமல்ல, பிறருக்கும் தொல்லை உண்டு. அதேபோல் உலகத்தை அழிக்கிற வைரஸ்களாகிய பாவிகளை இறுதியில் தேவன் அழிப்பதில் தவறு ஏதும் இல்லை அல்லவா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவர் செய்த நற்கிரியைகளை ஒரு தட்டிலும் துர்க்கிரியைகளை இன்னொரு தட்டிலும் வைத்து நிறுத்து பார்த்து நற்கிரியை அதிகம் காணப்பட்டால் மன்னித்து விடலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள். இந்த கொள்கையை கிரியத்துவம் என்கிறார்கள். இது தவறு. உள்ளத்திற்குள் பகைமை வைத்திருப்பவர்களை உயிருடன் விட்டால் சர்வலோகத்திற்கும் ஆபத்து உண்டு. பகைமையை பராமரிக்கிற மக்களை தேவன் அழிக்கிற அனுபவமானது தேவனுக்கு மகிழ்ச்சியான அனுபவம் அல்ல. அவருக்கு பிடிக்காவிட்டாலும் வேறு வழி இல்லாமல் தான் பாவிகளை தேவன் அழிக்கிறார். அது அவருடைய அபூர்வமான கிரியை. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.